இன்னுமே வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் பலாவ்னு சொல்லி உங்கள் வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸை போர் அடிச்சிட்ருக்கீங்களா? அப்பாவது நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான பாலக் பன்னீர் மஷ் ரைஸ். இது பாலக் பன்னீர் மஷ் ரைஸ். ஆனால் பாலக் பன்னீருக்கு மஷ்ரூம் இன்ஃப்யூஸ் பண்ணி அதில் குக் பண்ண பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் சும்மா யோசிச்சு பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை வடித்து வச்சுக்கோங்க. பாலக்கை ஒரு 2 மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்புறமா நம்ம பிளான்ச் பண்ணி வச்ச பாலக், கொஞ்சம் ஜீரா, அப்புறமா பன்னீர். இது பன்னீரும் நான் ஃப்ரெஷ்ஷான அக்ஷயகல்பா பன்னீர் எடுத்து பேஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் வைங்க இருக்கட்டும். இன்னொரு கடாயில் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கை அளவுக்கு கேஷ்யூ நட்ஸை போட்டு நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணிக்கோங்க, அது கரிந்துடக்கூடாது. அப்புறமா சாப் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கே நம்ம சாப் பண்ணி வச்ச மஷ்ரூமை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், அப்புறமா கொஞ்சம் ஜீரா பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் போட்டு இந்த மஷ்ரூமை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நம்ம அரைச்சி வச்ச அந்த க்ரீன் பேஸ்ட்டை போட்டு பன்னீரும் பாலக்கும் போட்டு பண்ணோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லபடியாக ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. இன்ஃபேக்ட் இது நல்லா ஃப்ரை ஆன உடனே இங்கேயே ஸ்டாப் பண்ணி இந்த கிரேவியை கூட நீங்கள் சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சம் பட்டாணியும் போட்டு அந்த ரைஸை இந்த மசாலாவில் போட்டு நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ் வில் பி ரியலி அமேஸ்ட். ட்ரை திஸ். என்ஜாய்.